நாச்சியா வீட்டு சமையல் காரக்குழம்பு செய்ய போகிறோம். காராமணி போட்டு காராமணி 1 கப்பு, வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை எண்ணெய் 3 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். காஞ்சிருச்சு. கடுகு, வெந்தயம், சீரகம் போடுறேன். கடுகு, வெந்தயம், சீரகம் வெட்டிட்டு கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. மாங்காய் போடுறேன், முருங்கைக்காய் போடுறேன், வேக வச்ச காராமணி 1 கப்பு. நல்லா காய் வதங்கிடுச்சு. மிளகாத்தூள்லாம் போட்டு தேவையான தண்ணி ஊற்றுறேன். மாங்காய் போட்டுறதுனால புளி போட மாட்டேன். நல்லா மூடி வச்சு நல்லா வேக 1 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா காரக்குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. இறக்க போகிறோம். கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான்.